லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு இவருக்கு? சொல்ற எதையுமே கேட்காம தானே ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. சரியா பேசவும் மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றது? Force. Okay? ஹலோ. ஹலோ தென்றல். சொல்லுங்க ரஜினி. பார்த்திபன் வந்தாச்சா? வந்துட்டாரு. வந்துட்டானா வரலையோன்னு ஒரே டென்ஷனாவே இருந்துச்சு. இல்ல அப்பவே வந்துட்டாரு. ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சா? ஒர்க் அவுட்லாம் எப்படி கரெக்டா பண்ணிட்டு இருக்கானா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா தென்றல், வீடியோ கால் வர முடியுமா? பார்த்திபன் பிராக்டிஸ் பண்றதை என்னால பார்க்க முடியுமா? காலை கட் பண்ணிட்டு நானே வீடியோ கால்ல வரேன். சரி. ஓகே. ஒரு நிமிஷம், நான் பார்த்திபன்ட்ட கொடுக்குறேன். இல்ல வேண்டாம். அவனுக்கு தெரிய வேண்டாம். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே கேமரால மட்டும் அவனை காட்டுறியா? சரி, போதும் தென்றல். ரொம்ப தேங்க்ஸ். ரஜினி, அது வந்து இங்க என்னன்னா தென்றல், உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். இந்த டோர்னமெண்ட்ல அவன் ஜெயிக்கணும். அனிதா மாதிரி நிறைய பேருக்கு அவன் வெற்றியால் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே ரஜினி. சரி, பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பை. Come on. Speed. பார்த்திபனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு போலாமா?
வீட்டுக்கு போயிருப்பானா? சரி, பண்ணி பாப்போம். சொல்லு ரஜினி. என்ன பாக்ஸர், ரொம்ப பிஸி போல இருக்கு. ஒரு கால் கூட காணும். ஐயோ ஆமாங்க, ரொம்ப பிஸி. பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணும்போது யாருக்கும் கால் பண்ண கூடாதுன்னு என் பொண்டாட்டி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்கா. நான் பேசினா அவ்வளவுதான். ஏன்பா, எவ்வளவு பெரிய சாம்பியன் நீ, பொண்டாட்டியை பார்த்து பயப்படுற? இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா போய் கல்யாணம் ஆன ஒவ்வொரு ஆம்பளை கிட்டையும் கேட்டு பாருங்க, பொண்டாட்டியை விட சாம்பியன் இந்த பிரபஞ்சத்திலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கின அனுபவத்துல தான் நான் சாம்பியனே ஆக போறேன். வீட்டுக்கு தானே வரப்போற, வா வா வா. ஏங்க ஏற்கனவே மனுஷனுக்கு சார்ஜ் சுத்தமா போச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆக்குற பிளான் இருந்தா தயவு செஞ்சு அதை ஒத்தி வச்சுட்டு வாங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுப்பா, பாப்போம். சரி பாக்ஸர், பொண்டாட்டி சொன்னதை கேட்டு குட் பாயா பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். எனக்கா? உங்களுக்கு தானே கேட்டேன், அப்புறம் யாருக்கு? சொல்லுங்க, என்ன வேணும்? மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரீங்களா? என்னது? என்னங்க கேக்கலையா? மல்லிப்பூவும் அல்வாவும். டேய், இதெல்லாம் நீ? நான் என்னது? சொல்லுங்க. இரு, வீட்டுக்கு வந்து சொல்றேன், சரியா? ஏங்க ரஜினி, நீங்க எப்ப வந்தீங்க? அதான் நீ என் சாரி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தல, அப்பவே வந்துட்டேன். கரெக்ட். சரி, நீ எப்ப வந்து பிராக்டிஸ் முடிச்சு? அது நீங்க ஃபோன் பண்ணப்பவே. அது அது சும்மா விளையாட்டாதாங்க நான் மல்லிப்பூவும் அல்வாவும் கேட்டேன். சும்மாவா? ஆமா, சும்மாதான். நீங்க ஒரு பக்கம் ஆபீஸ்ல பிஸியா இருக்கீங்க, நானும் இந்த பக்கம் பாக்ஸிங்ல பிஸி ஆயிட்டேன். சும்மா ஜாலியா இருக்குமே அப்படி கேட்டேன். ஏங்க என்னாச்சு? இல்ல, நீ சும்மாதான் கேட்டேன்னு தெரியாம நான் நிஜமாவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதை இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்னதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மல்லிப்பூவும் அல்வாவுமா? நிஜமா வாங்க? நிஜமாதான். ஆட போங்க, எப்ப பார்த்தாலும் என்ன பிராங்க் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏய், நம்பலன்னா இதோ இங்க பாரு. தா, அல்வா, மல்லிப்பூ. ஏங்க என்னங்க இது? நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். சிரிக்காத. நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு விளையாட்டுக்குன்னு சொன்னா நான் நம்பணுமா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? ஹேண்ட்பேக் தோல்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ் குடும்பம்னு இருக்கிறவ தானே. இவளுக்கு என்ன ரொமான்ஸ் பத்திலாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் எதுவுமே அப்படிலாம் நினைக்கல, நம்புங்க. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஆளை பாரு. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உன் வீட்டுக்கு போனப்போ நினைச்சேன். அப்புறம் பூஜை பண்றது, சாமி கும்பிடுறது, பாட்டு பாட தெரியாது அப்படின்னு நினைச்சேன். நினைச்சல? ஆமா நினைச்சல. அது அது வந்து இப்போ என்ன? இப்போ எனக்கு ரொமான்ஸ்னாலே என்னன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, நான் அப்படிலாம். டேய், நடிக்காத. 24 மணி நேரமும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண என்னால முடியாதுதான். அதுக்காக என்ன இப்படிலாம் கலாய்ப்பியா நீ? இந்தா, இத புடி, வெச்சுக்கோ.
அல்வா. மல்லிப்பூ அல்வாலாம் ஓகே. அது அடுத்து அடுத்தா என்ன அடுத்து? அடுத்து அடுத்து நீங்க தான் சொல்லணும். ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வராதான்னு நீங்க தானே என்கிட்ட கேட்டீங்க. ஆமா சொல்லணும். சொல்லுங்க. அடுத்து 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 சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. அடுத்து இந்த அல்வா சாப்பிட்டல்ல, கையை போய் கழுவிட்டு வா. அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நீ பாக்ஸிங்ல ஜெயிக்கணும். ஓகே. அதுக்கடுத்து அனிதா கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும். அதுக்கடுத்து நான் எல்லாமே சொல்றேன், நீ போய் கை கழுவிட்டு வா போ. கீழே டவுன் டவுன். என்ன லுக் அங்க போ. கையை கழுவிட்டு வரேன். அம்மா, என்ன ஏதுன்னு சொன்னா தானே தெரியும். எவ்வளவு நேரம் தான் நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? அக்கா, என்னாச்சு அம்மாக்கு? எனக்கு என்ன தெரியும்? சாப்பிடாம இருக்காங்க, அதுக்கப்புறம் உடம்பு முடியாம போகும். சொன்னா கேட்டா தானே. அம்மா, அம்மா என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசலாமா? முதல்ல சாப்பிடுமா. நாங்க எல்லாரும் இவ்ளோ நேரம் சொல்லியாச்சுக்கா, அசையாம இப்படியே தான் இருக்காங்க. எங்க அண்ணன் விட்டுட்டு போய் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. அப்ப கூட எங்க அண்ணி இடிஞ்சு போய் இப்படி உட்கார்ந்தது இல்ல. இப்படி இடிஞ்சு போய் நான் பார்த்தது இல்ல. எப்ப நான் வந்தாலும் வாய் நிறைய வாங்க தம்பின்னு கூப்பிடுவாங்க. அதுவும் சிரிச்ச முகமா. நான் இப்ப வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என் முகத்தை கூட திரும்பி பார்க்கல. அம்மா மனசு அவ்ளோ வேதனையில இருக்கு சித்தப்பா. என்ன பண்றது, அவங்க நம்மள நினைச்சு கவலைப்படுறாங்க. அதுலயும் ரஜினி அக்கா. அக்கா, உன்ன நினைச்சுதான் அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு ராதிகா, அத்தை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. அவங்க எந்த டிஃபரன்ஸும் பாக்குறது இல்ல. நீ சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன தெரியும் எங்க அம்மாவை பத்தி? நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு எங்களை பாத்துக்கிட்டவ ரஜினி அக்கா.
அடி பாவி, என்ன நடிப்பு நடிக்கிறா? இவ்வளவு நடிப்புல யாரும் மிஞ்ச முடியாது போல் இருக்கே. அதனாலதான் அம்மாவுக்கு ரஜினி அக்கானா தனி பாசம். நான் மட்டும் இல்ல, நாங்க யாருமே தப்பா நினைக்கல. எங்களுக்கும் அது சந்தோஷம் தான். ஆனா இப்ப அம்மாக்கு ஒரு கஷ்டம்னா ரஜினி அக்கா தானே பாத்துக்கணும். என்ன ராதிகா பேசுற நீ? இந்த கஷ்டமே அம்மாவுக்கு ரஜினியால தான். அக்கா, சங்கரி அக்கா சொல்றது சரிதானக்கா? உன்னாலதான் அம்மா இவ்ளோ வருத்தமா இருக்காங்க. ரஜினி என்ன பண்ணாங்க? பத்மாமாவை எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா? ஏ ராதிகா, அது மாமாவால வந்த பிரச்சனை தானே? அடா பாவி, எப்ப பார்த்தாலும் என்னையே கோத்து விடுறது வேலையா போச்சு. ஒரு நாள் இருக்குடா உனக்கு. ஏன் மாப்ள, என்ன மாப்ள இப்படி பேசுறீங்க? நான் தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேனே. அவளையே இவ தேவையில்லாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. திரும்பி வந்துட்டா நீங்க செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? அக்கா, இப்ப எதுக்கு நீ கோவப்படுற அப்பா மேல? அவரு தப்பு பண்ணிருக்காருதான். அத நம்ம வீட்டுக்குள்ளதான் பேசி தீர்க்கணும். அதானே, அதை விட்டுட்டு நீ அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது என்ன நியாயம்? இந்த மகாராணிக்கு இவங்க செய்யறதாமா நியாயம். நம்ம சொல்றது எதுவுமே காதல் விழாது. ஆமாங்க, ரஜினி என்னைக்குமே நியாயம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு புரியலன்னா அது ரஜினியோட தப்பு கிடையாது. டேய் அக்கா, இவனுக்கெல்லாம் நம்ம வீட்டை பத்தியும் நம்ம பட்ட கஷ்டத்தை பத்தியும் என்ன தெரியும்? நீ அம்மாவை பாருக்கா. அம்மா, பாவம்க்கா, அப்பாவை பத்தி நினைச்சு நினைச்சு அழுது அழுது பாதி வாழ்க்கை போயிடுச்சுக்கா. இப்போ அப்பா வந்தும் இவங்க நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இல்லக்கா. அக்கா, நீ ஒரு சரியான முடிவு எடுக்கலனா இத்தனை வருஷம் நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும்க்கா. சண்டையோ சந்தோஷமோ, எனக்கு அரவிந்த், அக்காக்கு மாமா, உனக்கு பார்த்திபன், திவ்யாவுக்கும் ஆனந்துக்கும் ஒரு குடும்பம் இருக்குக்கா. அம்மாவையும் அப்பாவோட சேர்த்து வைக்கிறது தானக்கா நியாயம். நீ நம்ம அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் நாங்க எல்லாரும் நம்புறோம். எங்க எல்லாரையும் விட அம்மா உன்னை அதிகமா நம்புறாங்கக்கா. தயவு செஞ்சு
அம்மாவை மட்டும் விட்டுறாதக்கா. ராதிகா, ஏய் நில்லு. ராதிகா, அத்தை, நான் சொல்ல வர்றது அம்மா அத்தை, அத்தை,